வணக்கம் நண்பா, லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி விடிய காலம் 2 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் அக்னிவீர் ரன்னிங் டெஸ்ட் வச்சுருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸாக வந்து விசில் அடித்தேன். எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக கிரவுண்டுக்கு போனோம். கிரவுண்டுக்கு போகிற வழியில் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. எல்லோரும் சொல்கிறாங்க காம்படிஷன் 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 அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த காம்படிஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2 மணிக்கு போகும்போது ரோட்லேயும் சரி, வீடுகள்லேயும் சரி, கிரவுண்ட்லேயும் சரி யாரும் தென்படவே இல்லை. எல்லோரும் கிட்டத்தட்ட 4:30லேருந்து 5 மணிக்கு தான் எழும்பி அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் 2 மணிக்கு எழும்பி உங்களோட குறிக்கோளை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறீங்க, நல்லா படிக்க ஆரம்பிக்கிறீங்க, நல்லா ஓட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள விட 3 மணி நேரம் முன்னாடி நிற்கிறீங்க. இப்போது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அப்படிங்கும்போது 10 நாளைக்கு 30 மணி நேரம், ஒரு மாதத்தில் 90 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 நாள் நீங்கள் முன்னாடி இருக்கும்போது அவங்கள விட அழகாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து வார்ம் பண்ண வச்சுட்டு டைமிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். எல்லோரும் நல்லபடியாக ஓடி இருந்தாங்க. இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, நார்மலாக ஓடுறத விட கிட்டத்தட்ட 40லேருந்து 45 செகண்ட் வந்து அதிகமாகிருச்சு. இப்போது 4:55க்கெல்லாம் வந்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 5:20க்கு தான் வந்தாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து சர்ப்ரைஸாக இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேஞ்சஸ் தெரியும். ஸோ நீங்களும் வீட்டில் இருந்தாலும் சரி, மற்ற அகாடமியில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை டைமிங் வச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.